Second question. Find the square root of the following. Okay, square root na வந்து factorize பண்ணியும் நம்ம square root எடுக்கலாம், இல்லைனா வந்து identities formula யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ இங்கே given பார்க்கும்போது given 4x square plus 20x plus 25. அப்போ square rootனால இது ஃபுல்லாக square root போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட், அப்போ 4 × 25 மல்டிப்ளை பண்ணால் 100. அப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 100 வரணும். ஸோ ஆட் பண்ணால் ப்ளஸ் 20 வரணும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 20 வரணும். அப்போ என்ன இருக்கலாங்க? ப்ளஸ் 10 ப்ளஸ் 10. இப்போ 10 + 10 ஆட் பண்ணால் 20. அப்போ 10 10s are 100. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அந்த கோஎஃபிஷியனால் இதை டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரணும்னாங்க 10/4 வரும், இங்கேயும் 10/4 வரும். இது 2 டைப்பில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். சேம் இங்கே வரும், இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ டினாமினேட்டில் நம்பர் வந்து என்ன பண்ணணும்? வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே வேரியபிள் என்ன? எக்ஸ். இங்கே வேரியபிள் என்ன? எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும்னா √2x + 5 2x + 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 5/2 இருக்குது. அப்போ டினாமினேட் நம்பர் தான் எதுக்கு முன்னாடி போட சொன்னேன்? வேரியபிளுக்கு முன்னாடி. இங்கே என்ன வேரியபிள்? எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே 2x + 5ன்னு வரும். அப்போ இங்கே ஏன்னு இருந்தால் அப்போ a × a a ஸ்கொயர், பின்னு இருந்தால் b × b b ஸ்கொயர். இங்கே 2x + 5 இருக்குது, இங்கேயும் 2x + 5 இருக்குது. அப்போ என்னென்ன இதில் நாங்கள் 2x + 5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சோன்னா ரிமைனிங் என்ன வரணும்? ஆன்சரு 2x + 5. மறக்காமல் மாடலஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இப்போ கிவன் ஸோ √, என்ன கொடுத்துருக்காங்க? 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y². இதுவும் ஒரு ஃபார்முலா டைப் தான் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b + c ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலான்னா a + b + c ஹோல் ஸ்கொயர். அப்போ a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ a² + b² + c² + 2ab + 2bc + 2ca அந்த ஃபார்முலாவோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஷினாக மாற்ற போகிறோம். இங்கேயும் அதே தான், a² + 2ab + b² அந்த ஃபார்முலா டைப்பில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொஷினா a + b² மாற்றி ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ √, இந்த 9x² 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். -24xy + 30xz - 40yz. இந்த 25z² என்ன எழுதலாம்னா 5z ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி இந்த 16y² 4y ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 4y ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? அப்போ இந்த டேர்மை சுருக்கி எழுத எப்படி இல்லைனாங்க இப்போ 3x அடுத்ததுன்னா ஒரு எக்ஸுக்கு அப்புறம் y வரணும் இல்லையா? அப்போ இங்கே 4y, yக்கு அப்புறம் z, அப்போ என்ன வரணுங்க 5z. அங்கே a + b + c இருக்குது, இங்கே x y zன்னு இருக்குது. அது ஆர்டராக இருக்குது, x y zன்னு இருக்குது. இங்கே ஒரு டவுட் வரலாம், சார் இந்த a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் இந்த கொஷினில் பார்க்கும்போது மைனஸ் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்னா 2 மெத்தடில் சம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மைனஸ் எந்த டேர்முக்கு வந்து பாருங்கள் -24xy இருக்குது, இங்கே -40yz இருக்குது. அப்போ இந்த 2 டேர்ம்லேயும் எது காமனான வேரியபிளோ அதுக்கு மைனஸ் போட்டால் மட்டும் போதும். அப்போ இந்த 2 டேர்ம்லேயும் எது காமனான வேரியபிள்?
எது மைனஸ் வருது அதை எடுத்துங்க. அப்போ ரெண்டு டேர்முக்கு மைனஸ் வருது. -24xy இருக்கு, இங்கே -40yz இருக்கு. அப்போ ரெண்டு டேர்ம்லேயே காமனான வேரியபிள் பார்த்தா y தான். ரெண்டு டேர்மில் காமனான வேரியபிள் y. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே -4y இங்கே 5z, இதுக்கு தான் ஓ ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ்பவுண்ட் பண்ணுறோன்னா அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வருங்க, 3a ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 9x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -4y ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் 16y ஸ்கொயர். இங்கே 5z ஸ்கொயர் பண்ணால் 25z ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ab அப்படின்னா செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ப்ளஸ் 2abன்னா இங்கே போகிறேன், ப்ளஸ் 2abன்னா 2 இன்ட்டு, ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு சொன்னேன் 3x, ஸோ பி வேல்யூ என்னன்னு சொன்னேன் -4y, இங்கே 2 3s are 6, 6 4s are 24, என்ன 24 -24, x into y xy, ஸோ டேர்ம் வருதா. அப்போ இங்கே 24xy வருது. அப்போ எங்கே மைனஸ் போடணும்னு சொன்னேன், இந்த மைனஸ் ரெண்டு காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்கு தான் மைனஸ் போடணும். நான் அப்படிலாம் போட மாட்டேன், வேறு மாதிரி போடுறான்னா இந்த காமனாக இருக்கிற வேரியபிளை விட்டுட்டு மீதி ரிமைனிங் இருக்கிற அந்த ரெண்டு வேரியபிள் மைனஸ் போடலாம், ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ எதுக்கு போடலாம்னா -x -z, நீங்கள் எப்படினாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன பண்ணுறாங்க 3x -4y + 5z. மறக்காமல் இதுக்கு மாடுலஸ் போட்டுங்க. சப்டிவிஷன் 3. இப்போ கிவன் இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் விட்டு எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணலாம். ரூட் ஆஃப், அப்போ எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் என்ன 4 இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் எங்கே 2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். ஆட் பண்ணால் மிடில் என்ன இருக்குங்க -9, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம், நாங்கள் -1 எடுக்கலாம், -8 எடுக்கலாம். இப்போ -1ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணால் தான் -9. ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க 4 இருக்குது. அப்படின்னா வருங்க -1/4 வரும், இங்கே -8/4 வரும். இதை சிம்பிளை பண்ண முடியாது. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ டினாமினேட்டர் நம்பர் வந்தால் நான் வேரியபிளுக்கு முன்னாடி போட சொன்னேன் இல்லையா, இங்கே என்ன வேரியபிள் எக்ஸ். அப்படின்னா இருக்கு 4x - 1, 4x - 1 இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது, போடணும் அவசியம் கிடையாது. அப்படின்னா வரீங்க x - 2 டைரெக்டாக எழுதலாம். ஸோ x - 2. நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 7, அப்போ 7 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணால் -14, ஸோ மல்டிப்ளை பண்ணால் -14 வரணும், ஆட் பண்ணால் -13 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -14, ஆட் பண்ணால் -13 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம்னாங்க -14 + 1. அப்போ -14 + 1 -13, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 14 1s are 14. அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க 7 இருக்குது. அந்த 7ஐ டிவைட் பண்ணும். இப்போ -14/7, இங்கே 1/7. 7 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ என்ன வருங்க, இப்போ வேரியபிள் பார்க்கும்போது x, அப்போ இங்கே x - 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 1/7 இருக்குது. இப்போ டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கேன். இங்கே வேரியபிள் என்ன x, அப்போ இங்கே 7x, அங்கே என்ன 1 இருக்குது +1, அப்போ 7x + 1. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட். அப்போ 28 இன்ட்டு -1, அப்படின்னா வருங்க -28. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -28 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். 4 7s எடுக்கலாமா, அப்போ இங்கே 7 4s are, அப்போ -7 + 4, அப்போ -7ல் +4 போச்சுன்னா -3, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28. அப்போ இங்கே எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க 28. அப்போ 28ஆல் இந்த 2 டைம் டிவைட் பண்ணும். -7/28, 4/28. இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ் வரும்.
அப்போ இங்கே பார்க்கும்போது -1/7, இங்கே ப்ளஸ் இங்கே -1/4, இங்கே 1/7 வரும். அப்போ டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே வேரியபிள் என்ன, எக்ஸ். அப்போ 4x -1, இங்கே -1 தான் இருக்குது, அதனால் 4x -1. இங்கே ப்ளஸ் 1/7 இருக்குது, அப்போனா வரும் இங்கே 7x + 1 வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் 4x - 1 × 4x - 1. இப்போ a × a a ஸ்கொயர், b × b b ஸ்கொயர். அப்போ இங்கே 4x - 1 × 4x - 1, 4x - 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே x - 2 × x - 2, ஸோ x - 2 ஹோல் ஸ்கொயர். 7x + 1 × 7x + 1, 7x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ இருந்தால் அந்த ரூட்டை வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் இங்கே 4x - 1 × x - 2 × 7x + 1. மறக்காமல் என்ன போடணும், மாடுலஸ் போடணும். ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ இங்கே கிவன் பார்க்கும்போது 2x² + 17x / 6 + 11. So into 3x² / 2 + 4x + 2 into, see in the value 4x² / 3 + 11x / 3 + 2. என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப், நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ இங்கே எல்சிஎம் பார்க்கும்போது நான் 6 எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 6 எல்சிஎம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6 2s are 12. இப்போ இங்கே 12x². இங்கே என்ன இருக்குங்க, ப்ளஸ் 17x இருக்குது. இங்கே 6 1s are 6 இன்ட்டு, அப்போ இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது நான் 2 எல்சிஎம் எடுத்துறேன்னா இங்கே 3x², 2 4s are 8x, 2 2s are 4 வரும். இன்ட்டு இங்கே நான் 3 எல்சிஎம் எடுத்திருந்தான்னா இங்கே 4x² வரும், இங்கே ப்ளஸ் 11x வரும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை 3 2s are 6 வரும். இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ டினாமினேட்டர் பார்க்குற மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s are 12, 12 3s are 36 வரும். அப்போ டினாமினேட்டில் 36. இது எல்லாமே வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஏன்னா x² x கான்ஸ்டன்ட், இங்கேயும் x² x கான்ஸ்டன்ட், சிமிலர்லி அங்கே அதே தான் இருக்குது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். x² கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ 12 × 6 மல்டிப்ளை பண்ணால் 72. இப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 72. ஆட் பண்ண என்ன வரணும், 17 வரணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 72, ஆட் பண்ணால் ப்ளஸ் 17. இப்போ 9 8s இருக்கலாமா, 9 + 8 17, 9 8s are 72. ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸ்க்ளூட் கோஎஃபிஷியன்ட் இருக்குது 12. அப்போ 12ஆல் இதை டிவைட் பண்ணும். அப்போ 9/12, இங்கே 8/12. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே 3/4, அங்கே 2/3. டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கிறேன். இங்கே என்ன வேரியபிள், எக்ஸ். அப்போனா வரீங்க 4x + 3, 4x + 3 இன்ட்டு அங்கே 2/3 இருக்கா, அப்போனா வரீங்க 3x + 2. நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் x² கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ 3 4s are 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். இப்போ என்ன எடுக்கலாம், அங்கே 6 2s are 12, 6 + 2 8. இப்போ இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 3. அப்போது 6/2. ஸோ இங்கேயும் 2/3. ஓகேவா, என்ன 3 இருக்கு இல்லையா, அப்போ 6/3 டிவைட் பை இன்ட்டு 2/3. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இந்த 2/3 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆன்சர் வரும்னாங்க x + 2 வரும். அப்போ 2/3ன்னா டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும் இல்லையா. அப்போ என்ன வரீங்க 3x + 2. நெக்ஸ்ட் x² கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ 4 6 are 24. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24, ஆட் பண்ணால் ப்ளஸ் 11. அப்போ +3 + 8.
3 + 8 11 3 8s are 24. ஸோ எதால் டிவைட் பண்ணும் 4 ஆல் டிவைட் பண்ணும். அப்போ இங்கே 3/4 இங்கே 8/4. 3/4 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே 4 ஒன்ஸ் இது 4 1 டைமு இது 2 டைம்ஸ். அப்போ 3/4னா டினாமினேட்டர் நம்பர் தானே இது முடி போடணும், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். அப்போ இங்கே என்ன வரணும்னாங்க 4x + 3 இன்ட்டு x + 2. இப்போ சேமான நம்ம என்ன இருக்கு பாருங்க 4x + 3 இன்ட்டு 4x + 3 கரெக்டா? ஸோ 4x + 3 இன்ட்டு 4x + 3. அப்போ a இன்ட்டு ஏனா a², b இன்ட்டு bனா b². அப்போ 4x + 3 இன்ட்டு 4x + 3 4x + 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 4x + 3 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 3x + 2 3x + 2. அப்போ வரீங்க 3x + 2 ஹோல் ஸ்கொயர். 3x + 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து x + 2 இன்ட்டு x + 2. அப்போ வரீங்க x + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் டிவைட் பை 36 வரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ வந்து அந்த ரூட்டு தனித்தனியாக பிரிக்கலாம். அப்போ என்ன வரீங்க இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் என்ன வரும்னா 4x + 3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு x + 2 வரும். இன்ட்டு x + 2 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு இந்த 36 ரூட்டு தானே வரீங்க வெறும் 6 வரும். ஓகேவா? அதை நம்ம வெளியே போடலாம். இன்ட்டு 1/6 போடலாம். என்ன போடணும் மறக்காமல் மாடுலஸை போடணும். நீ இங்கே கூட டிவைட் பை 6ன்னு போடலாம், நீ வெளியிலே எடுத்து போடலாம், ரெண்டுமே சேம் தான். அப்போ 1/6 அண்டு மாடுலஸ் ஆஃப் 4x + 3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு x + 2.